ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி காடை கிரேவி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு 4 காடை எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பெரிய சைஸ் வெங்காயம் 1 வெங்காயம், அதை நான் பேஸ்டாக்கி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி பெரிய சைஸ் தக்காளி 1, அது சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இந்த நம்ம பேஸ்டாக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துடலாம். கொஞ்சம் வதங்கின நம்ம தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம இதை பிரட்டிடலாம். ஒரு பச்சை மிளகாய், தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளியும் வெங்காயம் நல்லா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு பச்சை வாடை போகிற அளவுக்கு வதங்கட்டும். காஷ்மீரி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், சாதா மிளகாத்தூள் 1 ஸ்பூனுங்க. அது நான் 1/2 ஸ்பூனாக எடுத்தனால உங்களுக்கு 2 ஸ்பூன் மாதிரி இருக்கும். 1 ஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் விட்டுட்டு நம்ம பிரட்டி விட்டுறலாம். உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் சாதா மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காடையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம இதை பிரட்டி விட்டுறலாம். இதுக்கு நம்ம 1 டம்ளர் கணக்காக தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி அதிகமாக சேர்க்க வேணாம், காடை சீக்கிரம் வெந்துடும். இப்போ நம்ம இதை பிரட்டி விட்டுட்டு உங்களுக்கு உப்பு போதுமான்னு பார்த்துக்குங்க. பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இல்லையே நம்ம கொஞ்சமாக மல்லிக்கீரை சேர்த்துடலாம். இது நல்லா இப்போ நம்ம இதை பிரட்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இந்த தண்ணி நல்லா வத்துற அளவு வரை இருக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா வத்திருச்சு. சூப்பரான காடை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.